வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஎம் முனியப்பன் திண்டுக்கல்லிருந்து. நண்பர்களே, இப்போ நான் சொல்லக்கூடிய வீடியோ பதிவு வந்துட்டு மிக கிளிமூக்கு சிறுவால் வளர்க்குறவங்க எந்த அளத்திக்கு நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இப்போ நான் போடக்கூடிய வீடியோ பதிவு. நேற்று நம்ம பண்ணையில் முட்டை வச்சிட்ருக்க கோழி, ஒரு தரமான பொன்ற கோழி, ஒரு சின்ன மிஸ்டேக்கு, ஆனால் அது அதோடைய உயிரையே பறிச்சிருச்சு. ஸோ என்ன ரீசன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதுதான் நம்ம நைட்டு அடைக்கிற இடம். இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கும் இந்த குச்சிகள்லாம் நான் கட்டலை. இந்த ஏணி, அதுக்கப்புறம் இது மட்டும்தான் நான் கட்டி விட்டுருந்தேன். இது என்ன பண்ணுனாக்கும் இந்த மாதிரி ஆடும், உந்தி தள்ளும்போது ஆடும், அந்த மாதிரி இருந்துச்சு. இதில் இந்த ஏணியில் பார்த்திங்கன்னா இந்த ஆணி இருக்குது பாருங்கள். இந்த ஆணி ஒரு இன்ச்சு இந்த மாதிரி ஒசரமாக இருந்துச்சு. ஸோ அப்போது கோழிகள் அடையும் போது ஒரு கோழி கொத்திக்கிட்டு என்ன பண்ணிக்கனாக்கும் பறந்து மாறி உக்காடுறது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ இருக்கிற ஹைட்டு நான் கீழே இறக்கி கட்டியிருக்கேன். நைட்டு இன்னும் கூடுதலாக இருந்துச்சு, இவ்வளோ ஹைட்டில் இருந்துச்சு. ஸோ அப்போ அது பறந்து உட்கார்றதுக்கும் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருந்துச்சு. அப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒரு குச்சியிலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிச்சா, இல்லை அங்கே உட்காந்துருக்கையில் வலிக்கி விழுந்துச்சா, இல்லை அது ஏறும்போது பிடிமானம் இல்லாமல் கழுத்து மாட்டிக்கிச்சான்னு சொல்லி தெரியல. கரெக்டாக இந்த கம்பி இப்படி நீட்டி இருக்கிறதுல அதோடைய கீழ்வாய் பகுதி பக்கம் இருக்கக்கூடிய கழுத்து அப்படியே மாட்டிக்கிட்டு ஃபுல்லுமே உடம்பு தொங்கிட்டுருக்கு. அதனால் எதுவுமே பண்ண முடியாமல் துள்ளி பார்த்துட்டு நல்லா லாக் ஆகி கோழியும் நல்ல ஹெவி வெயிட் கோழி, குறைஞ்சது 4.5 கிலோ 4.25 கிலோவாச்சும் வரும். முட்டை இட்டுக்கிட்டு இருக்கனால அது ஹெவி வெயிட்டில் இருந்தது. ஒன்றுமே பண்ண முடியாமல் அப்படியே அது இறந்து போயிடுச்சு. ஸோ நைட்டு நான் திரும்ப என் வீட்டுக்கார பொண்ணு அடைச்சிட்டு போனதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்கு. நான் டியூட்டி முடிச்சுட்டு நான் பார்க்குறேன். கரெக்டாக ஒரு 8:30 போல் பார்க்குறேன். 8:30 போல் இறந்து இருக்குது, அப்படியே தொங்கிட்டு இருக்கு. ஸோ அப்போது ஒரு சின்ன விஷயம், கிளிமூக்கு சிறுவால் இதே நாட்டுக்கோழிகளாக இருந்தால் கண்டிப்பாக சாகாது. அது என்ன பண்ணுன்னா வெயிட் கம்மியாக இருக்கும், உடம்பை அது ஏதாவது ஒரு ஆங்கிளில் திருப்பி செஞ்சு அதை எடுத்துருங்க. கிளிமூக்குன்றனால அது அதோடைய குணாதிசயங்கள், அதோடைய நடை உடை எல்லாமே ஸ்லோவாக பொறுமையாக ப்ராப்பராக இருக்கும். ஸோ அதனால் கோழியும் நல்ல பெருங்கோழி முட்டை வச்சுட்டு இருந்தனால வெயிட்டாக இருந்ததுனால அதனால் துள்ள முடியாமல் அப்படியே மாட்டின மேனிக்கு இறந்து போயிடுச்சு. ஸோ அப்புறம் தான் இதை கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த குறுக்கு குச்சிகள்லாம் போட்டு தாவி போனாலுமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் ஆகிக்கிற மாதிரி சின்ன இடங்களை நான் உருவாக்கி கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள் நண்பர்களே, நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் நேற்று அவ்வளோ ஒரு முக்கியமான தரமான குஞ்சுகளை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு இனவழி கோழியை நம்ம இழந்துட்டோம். ஸோ இது மாதிரி யாரும் சின்ன விஷயத்தில் கூட கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ பதிவு. இவர் பின்னாடியே தான் இருப்பார், இப்படி தான் வருவார். அதுவும் இந்த அளத்துக்கு தான் பழகி இருந்துச்சு. எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. சரி, இருந்தாலும் என்ன பண்ண முடியும், நம்ம நைட்டே ரொம்ப மனசு அதை நினச்சி வந்துட்டேன். ஸோ பாருங்கள் நண்பர்களே, இது மாதிரி உங்களுடைய பொருட்கள் ஒவ்வொரு சின்ன விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கான உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதுக்காகத்தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. முடிஞ்ச அளத்துக்கு கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம எவ்வளவு தான் கவனம் செலுத்தணுன்றது திரும்ப நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த கிளிமூக்கு சிறுவாலில் நம்ம 100%ங்கிறத விட 99% நம்ம பொருட்களை நம்ம பாதுகாக்க முடியும்.